மாண்புமிகு திரு ஜேசிடி பிரபாகர் அவர்கள் இப்பேரவையின் தலைவராக ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்படுகிறார் என்பதை மிக்க மகிழ்ச்சியோடு பேரவைக்கு அறிவிக்கிறேன். மாண்புமிகு திரு மு. ரவிசங்கர் அவர்கள் இப்பேரவையின் துணைத் தலைவராக ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்படுகிறார் என்பதை மிக்க மகிழ்ச்சியுடன் இப்பேரவைக்கு அறிவிக்கிறேன். அவர்கள் பதிலளிப்பார்கள். நீங்கள் பேசுகிற போது பேசலாம். வெளியே அனுப்புமாறு கேட்டுக்கொள்கிறேன். போங்க. போட்டித் தேர்வு படிக்கும் மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது சட்டப்பேரவையோட சபாநாயகரை பற்றி. நம்ம நடந்து முடிஞ்ச முதல் சட்டப்பேரவை கூட்டத்தை நம்ம பார்த்துருப்போம். அதில் ஒருத்தர் யார் பேசணும், யார் உட்காரணும், யாரை வெளிநடப்பு செய்யணும் அப்படிங்கிறத முடிவு பண்ணுற எல்லாமே சபாநாயகர் தான். ஸோ இப்போ தமிழ்நாட்டோட சட்டப்பேரவை தலைவராக யார் இருக்கான்னு பார்த்தா திரு ஜேசிடி பிரபாகர் அவ்வளோதான் இருக்காரு. துணை சபாநாயகராக திரு மு. ரவிசங்கர் அவர்களும், சட்டமன்ற முன்னவர் அதாவது லீடர் ஆஃப் த ஹவுஸ் அரசின் சார்பில் அவை நடவடிக்கைகளை ஒருங்கிணைப்பவர் KA செங்கோட்டையன் அவர்கள் இருக்காரு. இது எதுக்குன்னா, இது கரண்ட் அஃபேர்ஸில் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம சட்டப்பேரவையோட அதாவது சபாநாயகர் யார், துணை சபாநாயகர் யார், சட்டமன்றத்தோட முன்னவர் யார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். கரண்ட் அஃபேரில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நம்ம சட்டப்பேரவையோட சபாநாயகரை எப்படி தேர்ந்தெடுப்பாங்கன்னா, ஆல்ரெடி ஒரு MLA-வா தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒருத்தரை எல்லாரும் சட்டமன்றத்தோட சபாநாயகராக தேர்ந்தெடுப்பாங்க. சட்டப்பேரவையோட பதவி காலம் தான் சபாநாயகரோட பதவி காலமும். இருப்பினும் சப்போஸ் ஏதாவது ஒரு எமர்ஜென்சி பீரியட்ல அதை கலைச்சிட்டாலோ, ஒரு கவர்மெண்ட் முடிஞ்சு அடுத்த கவர்மெண்ட் வந்தாலோ, அவங்க அடுத்த கவர்மெண்ட் வர்ற வரைக்கும் அவங்க தான் அந்த சட்டப்பேரவையோட சபாநாயகராக இருப்பாங்க. அவரோட பதவி இழப்பு, அதாவது சபாநாயகர் மற்றும் துணை சபாநாயகரோட பதவி இழப்பு எப்படி இருக்கலாம் அப்படின்னு பார்த்தா, ஒன்று ராஜினாமா. ஸோ சட்டப்பேரவை தலைவர் அதாவது சபாநாயகர் அவரோட ராஜினாமாத்தோட கடிதத்தை கொடுக்குறாருன்னா சட்டப்பேரவை துணைத் தலைவர்கிட்ட கொடுப்பாரு. அதே மாதிரி அவர் சட்டப்பேரவை அதாவது MLA பதவியை துறக்கிறாருன்னா அவரோட சபாநாயகர் பதவியும் காலியானதாக தான் கருதப்படும். ரெண்டாவது, பதவி நீக்கம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீர்மானம் அறிவிக்கிறாங்கன்னா 14 நாளைக்கு முன்னாடியே அந்த தீர்மானத்தை அவருக்கு அளிச்சிருக்கணும். சபாநாயகருக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் நடக்கும்போது அவைக்கு வந்திருக்க பெரும்பான்மையான உறுப்பினர்கள் அந்த தீர்மானத்தை ஆதரித்தால் மட்டும்தான் ஒரு சபாநாயகர் அல்லது துணை சபாநாயகர் பதவி நீக்கம் செய்யலாம். அந்த பதவி நீக்கம் பரிசீலனையில் இருக்கும்போது அவை நடவடிக்கையில் எதுவுமே அவர் பங்கெடுக்க முடியாது. ஸோ சபாநாயகர் பதவி காலியாக இருக்கும்போது துணை சபாநாயகர் அல்லது அவை உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கிற ஒருத்தர் அந்த அவையோட தலைவராக அதாவது சபாநாயகராக செயல்படுவாங்க. சபாநாயகரோட முக்கியமான அதிகாரங்களும் கடமைகளும், சபாநாயகர் தான் சட்டப்பேரவையின் பொறுப்புடைய அதிகாரி. அவர்தான் அவையின் ஒழுங்கு, நடைமுறை மற்றும் கண்ணியத்தை பேணுவதற்கும் உறுப்பினர்களின் உரிமைகளை பாதுகாக்கப்படுவதை உறுதி செய்வதும் அவரோட முக்கியமான பொறுப்பு. ஒரு MLA-வோட பதவி பிரமாணம் ஆளுநரால் தான் செய்யப்படணும். அப்படி இல்லைன்னா ஆளுநரால் நியமிக்கப்பட்ட ஒருவரால் செய்யணும். ஸோ அந்த வகையில் பெரும்பாலும் நம்ம சபாநாயகரோட முன்னிலையில் தான் MLA-க்கள் பதவி ஏற்கிறாங்க. அது நம்ம இப்போ ரீசெண்டாக நேரலையில் எல்லாருமே பார்த்துருப்போம். அவரோட முக்கியமான கடமை சட்டமன்றத்தோட ஒழுக்கம் மற்றும் நன்னெறியை பராமரிக்கணும். சபை விதிகள் அமல்படுத்துவதை உறுதி செய்யணும். இப்போ சபாநாயகர் அவை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த என்னென்ன விதிகள் இருக்கு, எப்படி நடந்துக்கணும் உறுப்பினர்கள், அந்த மாதிரியான சில இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அவர் அந்த சட்டமன்ற கூட்டத்தொடரை ஆரம்பிச்சாரு. ஸோ அவையில் ஏதாவது ஒரு உறுப்பினர் குறுக்கீடு செய்கிறாருன்னா அவரை கட்டுப்படுத்துறதுக்கு ஒரு நடவடிக்கை இருக்கும். இப்போ எடப்பாடி திரு K. பழனிசாமி அவர்கள் பேசிட்டு இருக்கும் ஒரு அமைச்சர் ஒரு விஷயத்தை பேசிக்கிட்டு இருக்கும்போது நடுவில் குறுக்கிடுறாரு. அவர் தொடர்ந்து குறுக்கிட்டுறனால அவரை ஃபர்ஸ்ட் அமர சொல்றாரு. அவர் அமர்றதை கேட்கல, திரும்ப அவரை வெளியே அனுப்புங்க அப்படின்னு சொல்லி அவை காவலர் மூலியமா அவர் அவங்கள வெளியே அனுப்புறாரு. ஸோ இந்த மாதிரியான சில குறுக்கீடுகள், அந்த மாதிரியான சில முக்கியமான முடிவுகளை எடுப்பாரு. அதுதான் அடுத்த இதில் பார்க்குறோம். உறுப்பினர்களை எச்சரித்தல், அவையிலிருந்து வெளியேற்றுதல் ஆகிய அதிகாரங்கள் அவருக்கு இருக்கு. ஒரு பண மசோதாவா இல்லையா அப்படின்னு முடிவு பண்றது சபாநாயகர். ஸோ இங்கே தப்பா இருக்கு. யாசனைகள் மற்றும் தீர்மானங்கள்னு அது மசோதாக்கள் மற்றும் தீர்மானங்களின் மீது அவை வாக்கெடுப்பில் முதல்ல வாக்களிக்க முடியாது. ஸோ எப்போ அந்த வாக்கு டை ஆகுது, ஒரே வாக்கு, இப்போ 100 போடுறாங்கன்னு வச்சுக்கோவேன். இப்போ இது டை ஆகுது. இப்போ இந்த இடத்துல முடிவு பண்ற வாக்கு அதாவது தீர்மானிக்கும் வாக்கும் கேஸ்டிங் ஓட் அதை சபாநாயகர் அளிக்கலாம். ரொம்ப ரொம்ப முக்கியமானது, 10வது அட்டவணையின் கீழ் கட்சி தாவல் தடை சட்டத்தின்படி ஒரு சட்டமன்ற உறுப்பினர் தகுதி நீக்கம் செய்யற அதிகாரம் சபாநாயகருக்கு இருக்கு. இப்போ நிறைய MLAs ரிசைன் பண்ணிட்டு ஜாயின் பண்றாங்க. நிறைய பேர் ADMK-ல இருக்கவங்க CM-ஓட அந்த பெரும்பான்மையை நிரூபிக்கும்போது ஆதரிச்சாங்க. ADMK-ல இருந்து இவங்க சட்ட விதிக்கு முரமாக நடந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி அவங்க சபாநாயகர்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. அது அதுக்கப்புறம் அவங்க கூட போய் சேரவும்
அவங்க வந்து அதை வந்து வாபஸ் வாங்கிட்டாங்க. ஸோ அது முடிஞ்சு. இனி அடுத்த வர வீடியோவில் வந்து கட்சி தாவல் தடை சட்டம், அதாவது 10வது அட்டவணையில் இருக்கிறத பற்றி நம்ம தெளிவாக பார்க்கலாம். முக்கியமாக சபாநாயகரோட பண்புனா நடுநிலைத்தன்மையோடு இருக்கிறது. இப்போ நடந்த சட்டமன்ற பேரவையில் கூட்டத்தொடரில் வந்து திரு JCT பிரபாகரன் அவர்கள் வந்து காமனாக பேசினாரு, எல்லாத்துக்கும் வாய்ப்பு கொடுத்தாரு, நிறைய பேத்துக்கு வந்து கரெக்டாக இது நடந்துக்கிட்டாரு அப்படிங்கிற மாதிரி நிறையான பாராட்டுகள்லாம் பார்த்தோம். நீதியுணர்வோடு இருக்கணும், அதாவது சட்டங்களையும் விதிகளையும் சரியாக பின்பற்றி செயல்பட வேண்டும். அவர் நடைமுறைகளை வந்து பாதுகாக்கணும், அவையோட ஒழுங்கு மற்றும் கண்ணியத்தை வந்து அவர் கண்டிப்பாக பேணணும். உறுப்பினர்களோட உரிமைகளை பாதுகாக்கணும், அதுதான் அனைத்து உறுப்பினர்களுக்கும் சமமான வாய்ப்பு வந்து அவர் உறுதி செய்யணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் தான். அந்த அவையோட செயல்பாடுகள் எல்லாத்துக்கும் பொறுப்புடையவர் வந்து அவர் தான். ஸோ நம்ம தேர்வு நோக்கில் வந்து முக்கியமான சரத்துக்கள் என்னென்ன இருக்கு பார்த்தா 178 சட்டப்பேரவை தலைவர் துணைத் தலைவர், அதாவது சபாநாயகர் துணை சபாநாயகரை பற்றி சொல்றது 178. 179 வந்து சபாநாயகர் துணை சபாநாயகர் பதவி வந்து காலியாகிறது, இல்லை பதவி விலகிறது, இல்லை நீக்கப்படுறது, அதை பற்றி சொல்றது 179. 180 வந்து சபாநாயகரோட பதவி காலியாக இருக்கும்போது அதை வந்து துணைத் தலைவர் அல்லது மற்ற உறுப்பினர் வழிநடத்துறதுக்குள்ள அதிகாரமும் கடமையும் பற்றி சொல்றது 180. 181 வந்து சபாநாயகர் துணை சபாநாயகர் பதவி நீக்கிறதுக்கான தீர்மானம் பரிசீலனையில் இருக்கும்போது அவங்க வந்து அவைக்கு தலைமை தாங்கக்கூடாது அப்படிங்கிற வந்து சொல்கிறாங்க. ஸோ இந்த 4 செக்ஷன் வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. 178 வந்து சபாநாயகரை பற்றியும் துணை சபாநாயகரை பற்றியும் சொல்லுது. 179 வந்து சபாநாயகர் துணை சபாநாயகரோட பதவி காலியாகிறது, பதவி விலகிறது, நீக்கப்படுறதை பற்றி சொல்லுது. 180 வந்து சபாநாயகர் பதவி காலியாகும்போது துணைத் தலைவர் அல்லது மற்ற உறுப்பினரோட அதிகாரத்தையும் கடமையும் பற்றி சொல்லுது. 171 வந்து அந்த பதவி நீக்கம் வந்து நடைமுறையில் இருக்கும்போது அவைக்கு வந்து தலைமை தாங்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. இந்த 4 செக்ஷன் ரொம்ப முக்கியம். இப்போ இந்த வீடியோ பார்த்தீங்களா? ஸோ சபாநாயகர் வந்து சட்டமன்ற 110 கீழே வந்து ஒரு அமைச்சரை வந்து நீங்கள் இப்போ பேசலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. ஸோ அது எதன் அடிப்படையில் சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தா, ஒரு அமைச்சர், அதாவது பொதுமக்கள் முக்கியத்துவம் வாய்ந்த விஷயத்தை வந்து கேள்வி அல்லது விவாதம் இல்லாமல் ஒரு அறிக்கையை வெளியிடலாம். இப்போ திருவள்ளூர் மாவட்டத்தில் வந்து அமோனியா வாயு கசிவால் வந்து பலர் இறந்துருக்கு. இறப்புக்கு வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் மாதிரி கொடுக்கறதுக்காக அந்த துறை சார்ந்த அமைச்சர் வந்து படிக்க வரும்போது நிறைய பேர் குறுக்கிடுறாங்க. அப்போ வந்து அவர் வந்து நிறுத்திட்டு அவர் வந்து விதி 110 கீழ் படிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த 110 கீழ் என்னென்னலாம் பண்ணலாம்னா, புதிய திட்டங்களை அறிவிக்கலாம், அரசோட கொள்கைகளை விளக்கலாம், அவசர அல்லது பொதுநல விஷயங்கள் அறிக்கை வடிவில் கூறலாம். இதை தான் வந்து சொல்லியிருந்தாரு. ஸோ அதை பற்றி உடனே வாசிக்கப்பட்ட உடனே விவாதம் நடத்த வேண்டிய கட்டாயம் இல்லை. அதையும் வந்து கரெக்டாக வந்து அவர் வந்து சொல்லியிருப்பார், சபாநாயகர் அவர் வந்து சொல்லியிருப்பார். ஸோ இந்த 110 கீழ் யார் வந்து வாசிக்கலாம்னா முதல்வர் அல்லது அமைச்சர், இவங்க 2 பேர் மட்டும் படிக்க முடியுமே தவிர மற்ற யாராலையும் இது பண்ண முடியாது. ஸோ இது நம்ம அரசியலமைப்பு செக்ஷன் ஆர்டிக்கலில் எங்கே வருதுன்னு பார்த்தா, ஆர்டிக்கல் 208 ரூல்ஸ் ஆஃப் ப்ரொசீஜர். மாநில சட்டமன்றம் தனது செயல்முறை மற்றும் அலுவல் நடத்தைக்கான விதிகளை உருவாக்க அதிகாரம் பெற்றுள்ளதுங்கிற இடத்துல வருது. ஸோ இதுக்கு கீழே ஆர்டிகல் 208 கீழே தான் வந்து அந்த தமிழ்நாடு சட்டமன்றத்தின் விதி 110 வந்து வருது. ஸோ இது வரைக்கும் பார்த்துருந்தவங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சபாநாயகரும் துணை சபாநாயகரை பற்றி பார்த்தோம், அதுக்கப்புறம் விதி 110 கீழ் என்னென்ன நடக்குதுங்கிறத வந்து நம்ம பார்த்தோம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். இதே மாதிரி அரசியல் வெர்சஸ் அரசியல் அமைப்பு அப்படிங்கிற கான்செப்டை படிக்கிறதுக்காக நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.